சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ கோயிலில் திருவிழா. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே சித்ரா பௌர்ணமி வீட்டில் பூஜை பண்ணுறது பார்ட் 1 அப்படின்னு கொடுத்தேன். இந்த வீடியோ பார்ட் 2. நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற அனைவரும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது இதுதான் மெயின் ஆலயம், செல்லியம்மன் ஆலயம். எல்லாரும் இந்த குலதெய்வத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க எல்லா ஊர்லேருந்தும் மாவிளக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நான் இது முன்னாடி இருக்கிற 2 தட்டும் என்னுடைய தட்டு. 2 கோயிலுக்கு 2 தட்டு அடுக்கி வச்சுருக்கிறேன். இது ஒரு கோயில் ஊரில் இருக்குது, கரக கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல கரகம் இந்த கோயிலிருந்து கிளம்பியாச்சு. கோயிலில் கீழே வச்சுருந்தாங்க இல்லையா, அதுதான் கரகம். இந்த வருஷம் புதுசாக புதுப்பிச்சாங்க. அந்த புதுப்பிச்சதுக்கப்புறமா இது பௌர்ணமி அன்னைக்கு, அதாவது திங்கக்கிழமை திருவிழா. இங்கே மெயின் கோயிலில், ஊருக்கு வெளியில் அந்த கோயில் இருக்குது. அந்த கோயிலிருந்து எல்லோரும் இது மாவிளக்கு தட்டு எடுத்துகிட்டு கரகமும் கூட முன்னாடி போயிட்டுருக்கு. கரகமும் போகிறதுக்காக பாருங்க, இங்கே வழியில் தண்ணியெல்லாம், வெயிலுக்காக தண்ணியெல்லாம் ஊற்றி துணி போட்டு அது மேலே கரகம் எடுத்துகிட்டு போனாங்க ஃபஸ்ட்டு. இப்போ கரக வீட்டுக்கிட்ட வந்துடுச்சு தட்டெல்லாம். எல்லாரும் வெளியில் கோயில் வீடு மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வெளியில் எல்லாம் பாவாடை போட்டு வச்சுருக்குறாங்க. எல்லார் தட்டு காய்ப்பாலெல்லாம் உடச்சிட்டு கரகம் அங்கே கீழே வச்சுருக்காங்க. கூட்டத்தில் சரியாக அதை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியல. எல்லாருடைய தட்டும் சாமிக்கிட்ட வச்சு இது ஒவ்வொருத்தராக கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப மறுபடியும் கோயிலுக்கே கரகம் வந்துடுச்சு. பாருங்கள், கரகத்தை எடுத்துகிட்டு வராங்க. இது கொஞ்சம் தூரத்துலேருந்து எடுத்தல, கூட்டம் நிறைய இருந்தது. தூரத்துலேருந்து தான் எடுக்க முடிஞ்சுது. பாருங்க, முதல்ல பாவாடை போடாமல் கரகம் நான் கிளம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுடுச்சு. அதுக்கப்புறமா துணி போட்டு அது மேலே எல்லோரும் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் தான் கரகத்தை எடுத்துகிட்டு வராங்க. பாருங்கள், லைட்டாக தெரியுது. இந்த கரகத்தை அந்த வீட்டில் இருந்து ரொம்ப சீக்கிரமாக, அதாவது இழுத்துட்டு சீக்கிரமாக கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமி அவ்வளோ உக்கரமாக வந்துச்சு. எல்லாரும் மடமடன்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பந்தம் பிடிச்சிட்டு வருவாங்க. நான் இதுதான் முதல் முறையாக இப்படி இந்த வருஷம்தான் கரகம் செஞ்சுருக்குறாங்க. இது நான் முதல் முறையாக தான் நான் இந்த கரகத்தை இப்படி எடுத்துகிட்டு வர்றதை நான் பார்க்குறேன். கரக வீடு அப்படின்னா அங்கேயே தான் பூஜை பண்ணிவிட்டு அந்த கரகத்தை எடுத்துகிட்டு வர மாட்டாங்க, அங்கேயே இருக்கும். இந்த வருஷம்தான் புதுசாக இது செஞ்சுருக்குறாங்க. அதனால் எடுத்துகிட்டு இந்த மறுபடியும் இந்த கோயிலே வச்சுறதா சொல்லிக்கிட்டாங்க. அப்படியே வந்துட்டு எல்லாரும் சேர்ந்தாச்சு. இந்த இடத்துல அப்பப்போ சாமிக்கு இது உக்கிரமாக வரும்போதெல்லாம் அதுக்கு லெமன் சுற்றி போட்டுகிட்டே வந்தாங்க. ரொம்ப சீக்கிரமாக, எவ்வளோ சீக்கிரமாக அந்த கரகம் வந்துடுச்சு. அவங்களால ஒரு 5-6 பேர் சேர்ந்து பிடிக்க முடியாமல் அது பாட்டுக்கு இழுத்துட்டு வந்துச்சு. அந்த அம்மனுடைய சக்தி தான் அப்படின்னு சொல்லணும். அப்படியே பார்த்துட்டு வாங்க. இதை கொண்டு இந்த திரும்பவும் கோயில்கிட்ட ஊஞ்சல் கம்பம் இருக்கும். அந்த ஊஞ்சல் கம்பத்தில் அந்த இதை உட்கார வச்சு சீர் செஞ்சாங்க. ஒவ்வொருத்தரும் அந்த துணி போடாமல் அதை நகரவே இல்லை. துணி போட்டதுக்கப்புறம் தான் அப்படியே இழுத்துட்டு வருது பாருங்கள். அந்த துணியை யாரும் மிதிக்காமல் தூரமாக எல்லாம் தள்ளியே வந்தாங்க. இந்த வண்ணாரை துணி போட்டதுக்கப்புறம் தான் அது சாமி வந்துக்கிட்டே இருந்தது. எல்லோரும் மெயின் கோயில்கிட்ட சேர்ந்துட்டாங்க. இந்த இடத்துல ஊஞ்சல் கம்பம் பெருசாக இருக்குது. இந்த கோயில் இது 18 கிராமம் சேர்ந்து பெரிய திருவிழா பண்ணுவாங்க. அதுக்கு மண்டு கோயில் தான் இது. இந்த இது பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் தெரியும், டவுனில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. இங்கே ஊஞ்சல் இருக்கு பாருங்க. கொஞ்சம் தூரத்தில் இருந்து தான் பசங்க தான் வீடியோ பண்ணாங்க. நான் தட்டி எடுத்துகிட்டு இருந்தால என்னால் செய்ய முடியல.
பாருங்கள் ஊஞ்சலில் உட்கார வச்சுட்டு அங்கே வந்து அந்த இது நெய் பந்தம் பிடிச்சிட்டு வந்தது எல்லாம் போட்டு அம்மாவுக்கு வந்து புடவை சாத்தி வளையல் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் தாய் வீட்டு சீர் மாதிரி எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறமா பூஜை பண்ணிவிட்டு அம்மா வந்து தாலாட்டெல்லாம் பாடி ரொம்ப கிராண்டாக இருந்தது. அந்த இடத்துல வந்து சாமி வந்தது 2-3 பேருக்கு. எனக்கும் வந்து சாமி வந்தது. எனக்கு எப்பயுமே சின்ன வயசுலேருந்தே அந்த சாமி வராது. என் குலதெய்வ கோயிலுக்கு போனால் என்னையும் அறியாமல் வந்து எனக்கும் அந்த அம்மா வந்து என் மேலே இறங்குவாங்க. இது வந்து இந்த 3 வருஷமாக திருவிழா செய்யும்போது தான் இதை நானே உணர்ந்தேன். அப்புறம் அந்த அம்மாவுக்கு சாமி வந்துடுச்சு. அதுக்கு பின்னாடி நின்றுருந்தேன். நானும் வந்து இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் பசங்க பின்னாடி வந்தாங்க. அவங்க தான் என்னை பிடிச்சிட்டு அப்புறமா கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்புறமா தாலாட்டெல்லாம் பாடி அம்மாவை குளிர வச்சுட்டு அந்த அம்மாவுக்கு சாமி வந்துடுச்சு. அந்த அம்மா சாமி ஆடின கொஞ்ச நேரத்துலேயே வந்து எனக்கும் அப்படியே உடம்புலாம் சிலிர்த்து எனக்கும் வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா சாமி எடுத்துகிட்டு போய் கோயிலுக்குள்ளே வச்சுட்டாங்க. கோயிலுக்குள்ளே வச்சுட்டு அங்கே வச்சுருக்கிற தட்டு, இந்த அம்மாவுக்கு வச்சுருக்கிற தட்டு இந்த அம்மா வந்து 4 வருஷத்துக்கு முன்னே தான் புதுப்பிச்சாங்க. அதாவது சிலை வச்சுருக்காங்க. செல்லியம்மன் சாமி தான் கீழே வச்சுருக்காங்க கரகம். அதுக்கப்புறமா இந்த அம்மாவுக்கு அங்கே எல்லோரும் மாவிளக்கு வச்சுருந்தாங்க இல்லையா, இன்னொரு தட்டில் ஒரு வீட்டுக்கும் 2 தட்டு, அதாவது கரகு வீட்டுக்கு ஒரு தட்டு, இந்த கோயிலுக்கு ஒரு தட்டுன்னு சொல்லிட்டு 2 தட்டு அடுக்கி வச்சுருந்தாங்க. அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு காய்ப்பழெல்லாம் வெளியே உடைச்சிட்டு ஒவ்வொருத்தருக்காக வந்து பூஜை பண்ணி கொடுத்தாங்க. இப்படி தான் வந்து திருவிழா நடக்குது. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சிறப்பான திருவிழா. எங்கள் அம்மா வந்து அவ்வளோ உக்கரமாக இருக்கிறாங்க. அதே போல் நம்ம என்ன வேணுனாலும் உடனே பழிக்குது. இதை வந்து முன்னாடி சிலை வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து சாமி வந்து இப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் சிலை வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு சம்மந்தப்பட்டவங்க, குலதெய்வ கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி சிலை வச்சாங்க. எங்களுடைய குலதெய்வ ஆலயம் எப்படி இருக்குன்னு பார்க்குறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அனைவருக்கும் எங்கள் செல்லியம்மனுடைய அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கணும்னு மனசார வேண்டிட்டு வந்திருக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.